இந்தியாவின் லிவர்பூல் பகுதியில் சினிமா பாணியில் வாடகைதாரரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய உரிமையாளர் தொடர்பில் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. நியூ பிரைட்டனில் உள்ள வேல் பூங்காவில் தி காஃபி ரோஸ்ட் என்ற சமூக உணவகத்தை நடத்தி வந்த தம்பதியினர் தமது நில உரிமையாளர் சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்து தங்களை பூட்டி வெளியேற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் சட்ட ஆலோசனையின் அடிப்படையில் சொத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வேல் ஹவுஸ் கம்யூனிட்டி சென்டர் அறங்காவலர்கள் தெரிவித்துள்ளனர். ரிச்சி மற்றும் ஹேசல் பிட் ஆகியோரால் நடத்தப்படும் இந்த உணவகத்திற்கும் அறக்கட்டளைக்கும் இடையே பல மாதங்களாக மோதல் நிலவி வருகின்றது. 2025 செப்டம்பரில் இந்த உணவகம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அதன் வாடகை காலம் 2026 ஆண்டு ஜனவரியில் முடிவுக்கு வந்தது. ஜனவரி 7 சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பிட் தம்பதியினர் தொடர்ந்து அங்கேயே இருப்பதற்கு சட்ட ரீதியான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் நில உரிமையாளர் தற்போது எங்கள் இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 7 சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பிட் தம்பதியினர் தொடர்ந்து அங்கேயே இருப்பதற்கு சட்ட ரீதியான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் நில உரிமையாளர் தற்போது எங்கள் இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என்றும் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். எங்கள் முதல் மற்றும் இரண்டாவது வாடகை ஒப்பந்தங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நிலவிய சூழலை வைத்தே நாங்கள் அங்கேயே தங்கியிருக்க சட்டப்பூர்வமான காரணங்கள் இருப்பதாக ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இது குறித்து அறங்காவலர்களுக்கு முறைப்படி அறிவித்தோம். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வராத நிலையில் நீதிமன்ற உத்தரவு எதுவுமின்றி அவர்கள் அத்துமீறி நுழைந்து பூட்டை மாற்றியுள்ளனர். இது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் நிதி இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேல் ஹவுஸ் அறங்காவலர்களான அமண்டா ஷெரிடன் மற்றும் ஸ்டீஃபன் ஸ்மித் கூறுகையில், வாடகை காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து சட்ட ஆலோசனையின்படி கட்டடத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். முறைப்படியான அறிவிப்புகள் வரும்போது அதற்கு பதிலளிப்போம். தற்போது பூங்காவிற்கு வருபவர்களுக்காக தற்காலிக தேநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. விரைவில் இந்த உணவகம் அறக்கட்டளையின் கீழ் முழுமையாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு உள்ளூர் கவுன்சில் இதில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலுப்படுத்தியுள்ளது.